ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்று பிதாவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உண்மையில்லாதவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் பேசுகிறார்கள். பேசுவதனால இல்லாதபடி நீர் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து நீர் பேசுகிறார்கள். முழுவதும் கற்றுக் இதை பார்த்துக் கொள்ளுங்க. பேசுவதற்கு நலப்பிதாவே ஆமென். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அப்பா இயேசு அவர்களை நோக்கி 13 வரைக்கும் வாசிங்க. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். யார் என்று கேட்க துணியவில்லை. அல்லேலூயா. இயேசு போஷிக்கிறவர். அல்லேலூயா. இயேசு போஷிக்கிறவர். 7ஆம் வசனத்திலிருந்து திரும்பி நம்ம கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. இங்க என்னன்னா சொல்லுங்க, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். 2 காரியம், வாருங்கள் போஜனம் பண்ணுங்க. இயேசு என்று அறிந்த உடனே வாழ்க்கை மாறுது. கண் மறைக்கப்பட்டிருந்தால் அவர் இருக்கிறதே தெரியாது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்று தெரியாது. இயேசு வந்த உடனே, இயேசு என்று அறிந்த உடனே நிலைமை என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. 7ஆம் வசனம் சொல்ல, ஆதலால் இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷர் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று என்றான். யாரு? யோவான் சொல்றாரு. பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கர்த்தர் என்று சொன்ன உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே சொல்லுங்களேன், கேட்ட உடனே சொல்லணும். கேட்ட உடனே தான் வஸ்திரத்தில் இல்லாது இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடையில விட்டான். அது வரைக்கும் அவன் எம்டியா இருந்தான். படகு எம்டி, அவனும் எம்டி, எல்லாமே எம்டி. அவன் நிலையை பார்த்தான். இயேசு என்று அறிந்த உடனே அவர் முன்பாக அவன் என் நிலை இப்படி இருந்தா நல்லா இருக்காரு, அவர் என்ன இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் மேல் சட்டை என்ன பண்ணான், போட்டு நல்ல இறுக்கி கட்டிக்கிட்டு கடல்ல என்ன பண்ணான், நான் அவர் விட்டு அவர் சொன்ன செய்யாம அவர் செய்யக்கூடாத காரியங்களை என்ன பண்றாரு செஞ்சிட்டு இருந்தா தன்னுடைய நிர்வாணத்தை அறிவான். அவன் இருக்க நிலைமையை அறிவான். இதே மாதிரிதான் ஆதாமும் பாவம் செய்யும் போது அவன் நிர்வாணியா இருக்கிற அவன் என்ன பண்ணான் அறிவான். அது வரைக்கும் அவன்
தேவோட பிரசனத்தினால நிறைஞ்சிருந்தான். அவரோட பிரசனம் அவனை மூடி கொண்டு இருந்ததால அவன் இருந்த நிலை அவனுக்கு அசிங்கமா தெரியல. அவனுக்கு ஆண்டவர் இங்க எல்லா காரியங்களும் செய்கிறார். பேதுருவுக்கும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டுதான் இருந்தார். பேதுருவும் அவனுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் செய்கிறவனா இருந்தான். ஆனா இயேசு மரித்ததுக்கு பிறகு அவன் மைண்ட் செட் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இயேசுதான் போயிட்டாரே, இயேசுதான் போயிட்டாரே, இப்போ எனக்கு யாரு போஷிப்பா? நான் அது வரைக்கும் நான் நல்லா சாப்பிட்டேன், கல்யாண வீட்டுல போனா எனக்கு ராஜ மரியாதையோட இருக்கிறேன். இயேசுவோட சீசன் பயங்கரமா ஒரு பெரிய மரியாதை. நான் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி நான் போறவனா இருந்தேன், எல்லா காரியத்துக்கு முன்னாடி இந்த செய்யறவனா இருந்தேன். இயேசு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு தெரியல. ஆண்டவர் இவனை முன்னாடி இருந்து காரியங்கள் செய்யறவனா மாற்றணும், எல்லாத்துக்கும் முந்தினவனா இருக்கிறான். அதே போலதான் இவனை சபைக்கு முந்தினவனா மாற்றணும் என்று இயேசு முன்னாடியே தீர்மானம் பண்ணியிருந்தனால்தான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கேபா என்று பேர். பேதுரு சீமோனா இருந்தது, சின்னவனா இருந்தது, பேதுருவா அப்போ கற்பாறையாய் மாறினான். ஆண்டவருடைய சபை அவன் மேல் கட்டப்பட்டதால் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா அவன் நிலை மாறணும், அவன் யோசனை மாறணும். அவன் நிலை இப்ப எப்படி இருக்குன்னா, தன் நிர்வாணம் முழுமையா எதுவுமே இல்லை, சட்டையில எதுவுமே கிடையாது, நிர்வாணமா இருந்தான், ஒண்ணும் இல்லாம இருந்தான். இப்ப ஆண்டவர் என்று அறிந்த உடனே நான் இதுக்கப்புறம் என் நிலைமை இப்படி இருந்தா அவர் அவர் முன்பாக நான் இப்படி நிக்க கூடாது, அவர் முன்பாக நான் நிர்வாணமா இருக்க கூடாது. என்னை போஷிக்கிறவர் வந்துட்டார். இல்லையா? அவன் அறிஞ்சிட்டான், அவனுக்கு வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டாரு. எதுவுமே யோசிக்கல, உடனே சொல்றாரு. அந்த உடனேன்றது அங்கே உடனே அவன் இயேசு என்று அறிந்த உடனே அவன் நிர்வாணமா இருந்தபடியால் அவனுடைய சரீரம் அவன் கட்டி இருந்த இதை என்ன பண்ணான், ஆடை என்ன பண்ணான், கட்டிட்டு குளிச்சுட்டான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குரிய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் வலையில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை என்ன பண்ணாரு, இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்தபோது வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் ஏசு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு கரி நெருப்பு போட்டு மீனை மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க மீனை தேடி ராமுழுதும் பிரயாசப்பட்டு கடலுக்கு போறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, கரையிலேயே மீனை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மீன் அவளை தேடி வருது, இயேசுவை தேடி வருது. ஃபர்ஸ்ட் டைம் பேதுருவை சந்திக்கும் போது இயேசு இல்லாத வரைக்கும் மீன் அகப்படல. இயேசு படகுல ஏறிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, மலை போட சொன்னாரு. அவர் கூப்பிட்ட போது மலையில என்ன பண்ண, மீன் அகப்பட்டது. அவர் கூப்பிட்டனால மீன் வந்துச்சு, அவர் இருந்தனால மீன் வந்துச்சு, இல்லைன்னா மீன் வந்திருக்காது. இயேசு அதே போலதான் உங்களை அவன் என்ன வச்சுக்கிறேன், நீங்க தேடி ஓடணும்னு இல்லை, உங்களை தேடி வர வைக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தேடி ஓட சொல்ல, செழிப்பை தேடி ஓட சொல்லல. உங்கள் பிரயாசம் எல்லாம் இருந்தாதான் போகும். ஆண்டவர் கூட இருந்தா ஆசீர்வாதம் செழிப்பும் உங்களை தேடி என்ன பண்ணும், வரும். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு,
ஒரு கறியில் இருக்கு போட்டு என்ன பண்றாரு, குடிச்சிட்டு இருக்கிறார். அவங்க யாரும் எதுவுமே பேச முடியல. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸாகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த நிலைமை, அவங்க இருந்த நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். எல்லாத்தையும் முன்கூட்டியே நம்ம தேவையை அறிஞ்சு முன்கூட்டியே என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. அல்லேலூயா. முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா நேரத்துல நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. நான் ஒழுங்கா தான் தசம பாகம் கொடுக்குறேன், ஒழுங்கா தான் நான் காணிக்கை கொடுக்குறேன், ஒழுங்கா தான் நான் சபைக்கு வரேன், ஒழுங்கா தான் நான் எல்லாம் பண்றேன். சரியான வேலை இல்லை, சரியான நிலைமை மாறல, இன்னும் என் நிலைமை மாறல, என் வாழ்க்கையில சரியான சமாதானம் இல்லை, சரியான நிம்மதி இல்லை, மூச்சு வாங்குது, கஷ்டமா இருக்குது, முடியல, அடுத்த முன்னேறி போகிறதுக்கு என்னால முடிய மாட்டேங்குது. இதே மனதோட என்ன பண்றோம், இருக்கிறோம். நம்ம அவர் கண்ணு திறந்து பார்க்கிறோம், அவ கடல்ல நிக்கிறோம், அவர் கரையில நிக்கிறார். ஹலோ, கடல்ல நிக்கிறோம், கரையில அவர் நிக்கிறார். அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே நமக்கு ஆயத்தம் பண்றேன்ற, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு கிடைக்காத ஒன்றை நம்ம என்ன பண்றோம், தேடிட்டு போறோம். நமக்கு வராத ஒன்றை நம்ம என்ன பண்றோம், தேடிட்டு போறோம். அவசியம் இல்லாததை என்ன பண்றோம், அவசியம் இல்லாத காரியங்களுக்காக என்ன பண்றோம், பேசப்படுகிறோம். பேதுருவை மீன் பிடிக்க சொல்லல ஆண்டவர். ஹலோ, உன்னை மனுஷனை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். திரும்பி மீன் பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, போகன்னு சொல்லல. அது அவசியமானது. அந்த இருக்கிற நிலைமையில இருந்து உன்னை உயர்த்தி வச்சுட்டப்பா, திரும்பியா அந்த நிலைமைக்கு போற. ஒன்ஸ் ஒரு வாட்டி உயர்த்திட்டாங்க, திரும்பி என்ன பண்ண மாட்டாரு, இறக்கி விட மாட்டாரு. நம்மளே இறங்கி தான் போறோம். எனக்கு இது இல்ல, எனக்கு கிடையாது, நான் முடியாது சொல்லி என்ன பண்றோம், திரும்பி எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நான் போறேன், தெரிஞ்ச வேலையை நான் செய்யறேன், தெரிஞ்ச காரியங்களை செய்யறேன். ஏமா இப்ப இருக்கிற காட்டிலும் மேன்மையா பாக்கணுமா, கீழே போக கூடாது, பின்னோக்கி போக கூடாது. பின்னாடி இருந்த வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை. ஹலோ, இருக்கீங்களாமா? பின்னாடி இருந்த வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கை. முன்னாடி சொல்லுங்க, முன்னாடி போங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாம் புதியவைகளா தான் இருக்கணுமே ஒழிய பழசெல்லாம் இல்ல. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, புதிதா இருக்கிற வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கணும், அதிசயமா இருக்கணும். இயேசு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் காரியங்கள். பச்சையா இல்ல, சுட்டு வச்சிருக்கிறார். பினிஷ்டு ப்ராடக்ட்டை நமக்கு என்ன பண்றாரு, தாரார். நம்ம சொல்லணும்னு இல்ல, எல்லாம் சுட்டு தாரார். ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களாமா? வெளியே கேட்டீங்களா? அவர் எப்பவுமே ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் நமக்கு என்ன பண்றாரு, தாராரு. முடிச்சுதான் தாராரு. நமக்கு முடியாதத நமக்கு தர மாட்டார். செழிப்பான காரியங்கள் தான் தாராரு. நீ பிரயாசப்படாதப்பா, உள்ள வா, இங்க வா. இயேசு கிட்ட வந்த உடனே எல்லாம் ஆயத்தமா இருக்கு. நிலைமையை அறிகிறாரு, ராமனும் பிரயாசப்பட்டத அறிகிறாரு. அவர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் பிரயாசத்தை அவர் அறிவார். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்கு அவர் என்ன செய்து முடிக்கிறவர். அவர் அல்லேலூயா. அவர் தான் செய்து முடிக்கிறார். நம்ம செய்து முடிச்சனா கஷ்டப்படுவோம், துயரப்படுவோம், துன்பப்படுவோம், வேதனைப்படுவோம், என்னெல்லாம் பண்ணணுமோ படுவோம். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணாரு. அவர் முடிச்சு கொடுத்தாருன்னா சூப்பரா அழகா முடிச்சு கொடுப்பாரு, டேஸ்டியா இருக்கும். அவர் எப்பவும் எல்லாம் கரெக்டா
எண்டு ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பாரு, சரியா முடிச்சு கொடுப்பாரு. நம்ம ஏதாவது அங்கே என்ன பண்ணுவோம், ஆனால் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் கையில் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் ஜென்யூனாக இருக்கும், நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அல்லேலூயா. உங்களை போஷிக்கிறவர் உங்கள் நிலையை அறிந்து முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை போஷிக்கிறவர் உங்கள் நிலையை அறிந்து முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 9 வசனத்தை திருப்பி வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பத்தையும் கண்டார்கள். எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறாங்க. வாசிங்க. எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லல, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்ல. நீங்க பிடிச்சிருக்கிற மீன்ல சிலரை கொண்டு வாங்க. கடல் ஏறி 150 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வலை கிளியத்தக்கதான மீன்களை கொடுத்தாரு. கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பேதுருவை மீட் பண்ணும்போது 2 படகு நிறையா வலை கிளியத்தக்கதான மீன்களை என்ன பண்றாரு, கொடுத்தாரு. இங்க ஸ்பெசிபிக்கா 153 பெரிய மீன்களை கொடுத்தாரு. ஸ்பெசிபிக்கான நம்பரை கொடுத்தாரு. கரெக்டான ஒரு வெயிட், அது வெயிட் தாங்குற அளவுக்கு, வலை தாங்குற அளவுக்கு வெயிட் உள்ள மீன்களை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. வலை கிளியல நீட்டா கொடுத்தாரு. தேவையானதை எடுத்துவா, எல்லாத்தையும் எடுத்து வராத, தேவையானதை எடுத்துப்பா. ஆண்டு சொல்றாரு, உன் தேவை ஏற்கனவே நான் சமைச்சிட்டப்பா, எக்ஸ்ட்ரா வேணும் நமக்கு என்ன பண்ண, நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி என்ன பண்ணுவா, எடுத்துருவா. உன் தேவை நான் ஏற்கனவே பூர்த்தி செய்து விட்டேன். இனி நீ என்ன பண்ண தேவையில்லை, பிரயாசப்பட தேவையில்லை. எனக்கு உணவளிக்கிற தேவன் தேவையெல்லாம் சந்திக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உணவு அளிக்கிற தேவன் என் தேவையெல்லாம் சந்திக்கிறவன். அப்போ அது இருக்கும்போது எனக்கு தேவை ஏற்கனவே சந்திச்சிட்டப்பா, அவசியமானது மாத்திரம் எடுத்துப்பா, சிலதை மாத்திரம் எடுத்துவா, எல்லாத்தையும் எடுத்து வந்துடுற, சிலதை மாத்திரம் எடுத்துவா. வாருங்கள் வாருங்கள் போதனை பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. இதை அப்படியே பகுதி வையுங்க, அப்புறம் வருவோம், திரும்பி வரும். 11ஆம் வசனம் தான் திரும்பி வருவோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் அல்லேலூயா. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராமா, ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். ஏன்னா அவர் நிரப்புகிறார் சொன்னா, தேவை சந்திக்கிறவர் என்று சொன்னா, சகல விதமான பொருட்களால் என்ன பண்ணுவார், நிரப்புவார். பரிபூர்ணமான பொருட்களால் நிரப்புவார். பூர்ணமான பொருட்களால் என்ன பண்ணுவார், நிரப்புவார். 3 விதமான பொருட்கள். அது சகல விதமான பொருட்கள், பரிபூர்ணமான பொருட்கள், பூரணமான பொருட்கள். அல்லேலூயா. பிரியமான பொருட்கள், ரெண்டாவது பிரியமான பொருட்கள். சகல பொருட்களும் பிரியமான பொருட்களா நிரப்புவாரு, பூரணமான பொருட்களா நிரப்புவார். சகல பொருட்கள் என்று சொல்லும் போது என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்ம ஜெபம் இங்க ஜெபத்துக்கு வருது, என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. எல்லாத்தினாலும் நம்மளை என்ன ஆசீர்வதிப்பார். எல்லா விதமான பொருட்களும்
நமக்கு வந்து சேரும். சேர வேற ஏதாவது வந்து சேரும். உடனே வருமா? வரலாம். உடனே தீருமா? பிரச்சனை எல்லாம் தீருமா? சகல பிரச்சனை தீருமா? தீரலாம். நான் நினைச்ச நேரத்தில் தீருமா? கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவு எப்படின்னா எல்லாத்தையும் நிறைவை தருகிறார். அல்லேலூயா. சகல விதமான காரியங்களிலும் உங்களுக்கு நிறைவு என்ன பண்ணுகிறார்? தருகிறார், நிரப்புகிறார் உங்களை. அல்லேலூயா. தேவை எப்படிப்பட்ட தேவையை சந்திக்கிறார்? சகல விதமான பொருட்களால் உங்களை என்ன பண்றார்? தேவையை சந்திக்கிறார். உங்களுக்கு ரெண்டாவது பிரியமான பொருட்கள். ரெண்டாவது பிரியமான பொருட்கள். உங்களுக்கு இஷ்டமாக கேட்கும் போது ஆண்டு என்ன பண்றார்? தருகிறார். சில பேர் என்ன எல்லாத்தையும் வேணும்னு பார்க்கறதெல்லாம் எனக்கு பிடிக்கும், பார்க்கறதெல்லாம் பிடிக்கும், பார்க்கறதெல்லாம் வேணும். ஒரு துணி கடையில போனா பார்க்கறதெல்லாம் கண்ணு என்னதான் பார்க்குதோ அதெல்லாம் வேணும்னு தோணும். கையில ஒண்ணு அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க. துணி கடைக்கு போகும்போது கையில அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ஒரு பை வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வந்து அதுக்கு 5 மணி நேரம் அவங்களுக்கு பிரியமானதை சூஸ் பண்றதுக்கு பெஸ்ட் கடையிலே எல்லாத்தையும் கீழே போட்டு நாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கடையில வேலை செய்யறது பாவம். விரிச்சு போடு அதை போடு, அது இருக்கு, இதே இருக்கு, அதே இருக்கு. உண்மைதானேங்க? உங்களுக்கு பிரியமான பொருள் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே இதோட இது பண்ணும்போது இது நல்லா இருக்குது, அதே இருக்கு. அப்புறம் இன்னொரு அதை எடுத்தோடனே அதே இறக்கி போடுங்க, இதே இறக்கி போடுங்க, இந்த ரேஞ்சில் இறக்கி போடுங்க, அந்த ரேஞ்சில் எடுத்து போடுங்க. ஆனா கடைசியில என்ன இருக்குதோ அதோட கம்மியா தான் என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு வருவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவோம்? நம்ம போனோம் வச்சுக்கோங்க, ஆண்கள் போனாங்கன்னா 2 நிமிஷம் தான் அந்த ஃப்ளோர்ல, 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம். எனக்கு என்ன சைஸ் இருக்குதா, என்ன கலர் தேவையா, அதுல அங்க இருக்கும். எடுத்தோமா போட்டோமா ஃபிட் ஆகுதா தள்ளிட்டே இருக்கும். அதான் வித்தியாசம். எனக்கு இங்க இப்படி கலர் செட் ஆகாம அதெல்லாம் கிடையாது. நானும் லாஸ்ட் மாமனாரை வந்து அவனுக்கு பேண்ட் எல்லாம் கிழிச்சுட்டா, சரி ஓகே நானும் என் மாமனாரும் போனோம் கடைக்கு போயிட்டு அவருக்கும் பேண்ட் வாங்கி, எனக்கும் நான் ரொம்ப நாளாக என் ஒய்ஃபுக்கு ஜீன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டே இருந்தேன். 2 வருஷமா கேட்டுட்டு நினைக்கிறேன், வரவே இல்லை கடைசியில். சரி பரவாயில்ல நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மாமனாரும் போனோம். போயிட்டு போனதான் தெரியும் எப்படி முடிஞ்சது தெரியாது. 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் அங்கே இருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். இதுவே அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே கடைக்கு அவங்களை கூட்டிட்டு போனோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வேற எதுவும் இல்லை, பிள்ளைக்கு அண்டர்வேர் வாங்குறது போனது. பிள்ளைக்கு குழந்தைக்கு அண்டர்வேர் மிதிச்சு அதெல்லாம் வாங்க போறது 3/4 மணி நேரம். அது சீக்கிரம் தான். அண்டர்வேருக்கு அது ரொம்ப சீக்கிரம். அண்டர்வேர் வாங்க போறது அதுதான் நிலைமை. புரியுதா நான் சொல்றது? அதான் பிரியமா தங்களுக்கு சில காரியங்கள் பிரியமானது வர வரைக்கும் தேடிக்கிட்டே நிலைமை. நிறைய நேரத்துல ஆண்டு உங்களுக்கு நிரப்புறது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தேவைன்னு நினைக்கிறீங்க, வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டு ஏற்கனவே சந்திச்சுட்டே இருக்காரு. நீ ஏன் கடல்ல தேடுற? நீ ஏன் கடல்ல போய் பேசப்படுற? உனக்கு கரையிலே நான் வச்சிருக்கேன்பா. ஹலோ, உங்க பிரயாசம் இருந்தாவா போகாது. நீங்க கேட்டது கிடைக்கும். சகலத்தையும் ஆண்டு செய்வாரு, பிரியமானதையும் ஆண்டு என்ன பண்ணுவாரு? தருவாரு. நீயா உள்ள போயிட்டே இருக்கிற, பிரயாசப்பட்டுட்டே இருக்கிற, வாழ்க்கை முழுசு பிரயாசப்பட்டு இருக்கியா? கரைக்கு வா. ஆண்டு சொல்ற கரையில நிக்கிறேன், உனக்காக ஏற்கனவே நான் என்ன பண்ண சுட்டு வச்சிருக்கிறேன். உனக்கு ஏற்கனவே என்ன பண்ண சுட்டு வச்சிருக்கிறேன்.
உனக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மூன்றாவது என்ன, பூரணமான பொருட்களா ஆண்டு நிரப்புகிறார். அல்லேலூயா. உன் தேவையை எப்படி செஞ்சுக்கிறார்? பூரணமான பொருட்களா என்ன பண்ணார்? தேவை செஞ்சுப்பார். அவங்களுக்கு நிறைவை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? நிறைவை தருகிறார். ஃபுல்னஸ், அந்த ஃபுல்னஸ் ஃபுல்லா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில முழுமையாக தான் ஆண்டவர் தருகிறார் ஒழிய பாதி நிறைவோட ஆண்டவர் பண்ண மாட்டாரு, தர மாட்டாரு. உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் முழுமை நிறைவா தான் தருவாரு, பெருசா தான் தருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பண்ண சொன்னா நீ பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல. ஆண்டவர் வலது பக்கம் போடுவா, திருப்பி சொல்ல, நீ அவ்வளவு தூரம் போய் பிரயாசப்படுறதுல சரி பரவாயில்ல, வலது பக்கம் போ. பிரயாசப்பட்டதுக்கு நான் 153 பெரிய மீன்களை நான் தாரேன். ஆனா அது புதுசு நீ உனக்காக கிடையாது. அதுல கொஞ்சம் மாத்திரம் எடுத்து இப்போதைக்கு என்ன வேணுமோ, இப்போதைக்கு என்ன சாப்பிடுறியோ சாப்பிட்றதுக்கு மாத்திரம் நான் சுட்டதை விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணுமா சாப்பிட வச்சுக்கோ. பிறகு இருக்காங்களா அதெல்லாம் போடவே இல்லை. அது என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம பிரயாசப்பட தேவையில்லாத காரியங்களுக்கு பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறோம், நஷ்டப்பட்டு போகிறோம். உங்கள் பிரயாசம் விருதாவாய் போகக்கூடாது என்று சொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு பிரயாசப்படுங்க. உங்களுக்கு என்ன அவசியமோ அதுக்காக பிரயாசப்படுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பா செய்து முடிப்பார். ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்த பண்ணிதான் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். அப்ப நீங்க பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லைன்றார் ஆண்டவர். அவரை நம்புங்க. கண்ணு மூடப்பட்டதா இருக்குது. நிறைய பேருக்கு நேரத்துல பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது கண்ணு மூடப்படுகிறது. அங்க ஆண்டவர் தெரிய மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் சொல்ல கரையில் நின்று தூண்டிட்டு இருக்கிறாரு. உன் நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆன்சர் வலது பக்கம் போடு. உனக்கு தேவையா போடு, கரெக்டான இடத்துல போடு. நீ காரியம் மாறணுமா, சூழ்நிலை மாறணுமா, கரெக்டான இடத்துல போடு. உங்க பிசினஸ் வளரணுமா, கரெக்டான இடத்துல போடு. நீங்கள் செழிக்கப்படணுமா, கரெக்டான இடத்துல போடு. உங்கள் பிரயாசத்தை அதுல போடுங்க. கரெக்டான இடத்துல போடு சொன்ன பிரயாசம். ஆண்டவர் எங்க சொல்றாரோ அந்த இடத்துல போடுங்க. பெருசா கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அந்த இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போதனை பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீ யார் என்று கேட்க முடியவில்லை. அல்லேலூயா. இப்பதான் எல்லா கரையில வந்து எல்லாம் மூச்சு வாங்கி எல்லாம் தீர்த்தது அப்புறம் அவர் யாருன்னு தெரியுது. தெரிஞ்சிட்ட அப்புறம் அவங்க எல்லாம் வாயை மூடிட்டார். அவர் யாருன்னு தெரிஞ்சதுனால நீங்க யாருன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு வரல, யாரும் துணியல. நிறைய நேரத்துல ஆண்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் பண்றதுனால நம்ம அவரை புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் எப்படி புரிஞ்சுக்கணும்னு யோவான் 16ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 16:33 வாசிக்கிறோம். என்னிடம் 16:33 போட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகத்துல உபத்திரம் உண்டுங்க, போராட்டம் உண்டு. உண்மைதானே? அல்லேலூயா. 31ஆம் வசனத்துக்கு வாசிங்க. இப்ப விசுவாசிக்கிறீர்கள்? அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் வெட்டுவிடும் காலம் வரும். அது இப்போது வந்திருக்குது. ஆனாலும் நான் தனிக்கிறேன். ஹலோ, பிதா என்னோட கூட இருக்கிறார். இயேசு விட்டு தனித்தனியா ஓடிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசு விட்டு தனித்தனியா ஓடிட்டாங்க. ஆனா நீங்க என்ன விட்டு ஓடினாலும் என் பிதா என் கூட இருக்கிறாரு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
இப்போ யார்கிட்ட சமாதானம்? இயேசு கிறிஸ்துவிட்ட சமாதானம் உண்டு என்று அதை தெரிஞ்சு கொள்ளும்படியாக என்ன பண்ண இதுவே அவர் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஹலோ, உலகத்துல உபத்திரவம் உண்டு. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனை உண்டு, எனக்கு பிரச்சனை உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவரும் இந்த உலகத்துல வந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து, பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணார்? ஜெயித்தார். அவரால் செய்ய முடிந்ததுனால் உங்களாலும் செய்ய முடியும். புரியுதுங்களா? அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா உங்களாலையும் செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் இல்ல, ஆனா நான் சில காரியம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 5 மீது குறித்து 4 அதிகாரங்களையும் 4 சுவிசேஷ புத்தகங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. மத்திய 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 6ஆம் அதிகாரத்தில், ஏன்னா எழுதி வச்சுக்கணும், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இருக்குது. ஏன் அதில் 4 விதமாக சொல்லப்பட்டிருக்குது. 4 விதமான ஆட்களோட கண் பார்வையில் நம்ம சொல்லப்பட்ட மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எல்லாத்தையும் ஒரே கர்த்தர் போஷிக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். தேவை அறிஞ்சாரு, வார்த்தை கொடுத்தாரு, வார்த்தையால போஷித்தாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, திரும்பி அவங்க எல்லாரும் பண்ணி உட்கார வச்சுட்டு வயிறு நிரம்ப என்ன பண்ணாரு? சாப்பிட வச்சு அனுப்பினாரு. அல்லேலூயா. வயிற்றையும் என்ன பண்ணாரு? நிரப்பினார். மனசையும் நிரப்பினாரு, வாழ்க்கையை நிரப்பினாரு, வயிற்றையும் நிரப்புறாரு. அல்லேலூயா. உங்களை எல்லா விதத்திலையும் ஆண்டு நிரப்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வார்த்தை இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையை நிரப்புறதற்கு, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிரப்புறதற்கு, அது மாத்திரம் நிரப்புறது இல்ல, உங்களை என்ன பண்றாரு? எல்லா விதத்திலையும் உங்க சரீரத்திலையும் வைத்தியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்புகிறார். உங்கள் அன்றாட காரியங்கள்ல உங்களுக்கு போஜனத்தை ஆண்டவர் தருகிறார். உங்கள் வீட்டில் அப்பம் குறைபடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் குறைபடாது, குறை ஒன்று இருக்காது. ஆமென். ஒரு 2 பேர் ஆமென் சொல்றாங்க. தோத்து போயிட்டீங்களா? ஒரு அரை மணி நேரம் தான் நான் பேசுறேன். அரை மணி நேரத்துல தோத்து போயிட்டீங்க. அரை மணி நேரத்துல சோறு போயிட்டீங்க. கரெக்டா அரை மணி நேரம் பார்த்தேன், கண்ணா தேர்ந்தெடுக்கு. அரை மணி நேரத்துல அப்படியே சோறு போயிட்டீங்க. முந்தியெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க அந்த டைம்ல. அப்பெல்லாம் என்னது பேசலாம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதரும் மாறலாம், மனிதர் என்றோ மாறாதவர் அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு போஷிச்சார்னா இன்றைக்கும் அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு தேவையை சந்தித்தார், அந்த வனாந்தரத்துல தேவையை சந்திச்சார்னா இப்ப நல்லா இருக்கிறதே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தேவையை சந்திப்பாரு. நம்ம வாழ்க்கை வனாந்தரமா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அந்த இடத்துல நல்ல புல்லா இருக்கிற இடத்துல என்ன பண்ண உட்கார வைக்கிறாரு. நல்ல இடத்துல உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போடுறாரு. அது வாசிக்கா தெரியும். இடத்துல புல்லுகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ண உட்கார வச்சு அமர வச்சுட்டு சாப்பிட வைக்கிறார். சங்கீதம் 23 இங்க நிறைவேற்றாரு, பிராக்டிகலா காட்டுறாரு. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன பண்ண நல்ல போஜனத்தை தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. நமக்கு நல்ல போஜனத்தை என்ன பண்றாரு? தருகிறார். ஆவிக்குரிய போஜனத்தையும் தருகிறார், சரீர போஜனத்தையும் என்ன பண்றாரு? நமக்கு தருகிறார். வாழ்க்கையை நிரப்பிதான் என்ன பண்றார்? வாழ வைக்கிறார்.
இன்னைக்கு மாஸ்டர் சங்கீத பாகம் அதான் சொல்லப்படுகிறது. கடைசி முதிர் வயது வரைக்கும் என்ன பண்ண தாங்குவேன், நிரம்பி நிறைஞ்சவனா நான் இருப்பேன். அல்லேலூயா. முதிர்ச்சியா இருக்கும். கனி தந்து நம்ம புஷ்டி பசுமையுமா இருப்பேன். அந்த புஷ்டியும் பசுமையா நிறைஞ்சிருப்பேன். அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளை போல நான் இருப்போம். அல்லேலூயா. செழிப்பு இருக்கும். அல்லேலூயா. குறைவு இருக்காது. கடைசியா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31ல இருந்து 34 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 6:31 இருந்து 34 வரைக்கும் கடைசி 4 வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் வேண்டியது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்னென்ன வேணும் தேவை அறிஞ்சு அதன்படி என்ன பண்ண செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன எப்ப தரணுமோ அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அப்ப தருவார். அல்லேலூயா. வாசிப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஹலோ, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அது என்னன்னா அந்த நாள் அதுக்குரிய காரியங்கள் கவலைப்படும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை போஷிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு போஷிச்சாருன்னா நாளைக்கும் போஷிப்பாரு. இன்னைக்கு உங்க தேவையை சந்திச்சாருன்னா நாளைக்கும் தேவையை சந்திப்பாரு. இந்த மாசம் வாடகை கட்ட வச்சாருன்னா அடுத்த மாசம் வாடகை கட்ட வைப்பாரு. எப்பவும் கட்ட வைப்பாரு. மாச கடைசி என்ன பண்ணுறது தெரியாது. இந்த வருஷம் உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வச்சாருன்னா அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்ட வைப்பாரு. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே சொல்லி பதற தேவையில்லை. சூழ்நிலை இப்படி இருக்கே பதற தேவையில்லை. போஷிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். தேவை சந்திக்கிறவங்க கூட இருக்கிறார். உங்களை நிரப்புகிறவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அந்தந்த நாளுக்கு அதன் அடிப்பாடு போதும். நாளை காரியங்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்குள்ள பாடே பெருசா இருக்குது. இன்னைக்குள்ள போராட்டமே பெருசா இருக்குது. இன்னைக்குள்ள தேவைகளே பெருசா இருக்குது. அதனால நாளைக்குள்ள காரியங்களை குறித்து கவலைப்படாது. நாளைக்குள்ள தேவைகள் நாளைக்கு சந்திக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலிருந்து சந்திக்கப்படும். அல்லேலூயா. அவர் அங்கிருந்து எல்லா காரியங்களும் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. அவ்வளவுதானா? அடுத்த கடைசி வாசி முடிங்க. இதுல 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல யோவான் 21ல 13 அவர்களுக்கு கொடுத்தார். இல்லையா? அப்பத்தையும் மீன் எடுத்தவர்களுக்கு கொடுத்தாரா? 13 ஏன்னா வாங்க வந்து சாப்பிடுங்க, வந்து போஜனம் பண்ணுங்க, வாங்க வந்து கம் அண்ட் ஈட், கம் அண்ட் ஈட், வந்து சாப்பிடுங்க. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. இல்லையா? நிரப்புறாரு, முழுசா நிரப்பிட்டே இருக்கிறாரு. இல்லையா? நீங்க கவலைப்பட தேவையில்லை, வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா மாத்திரம் போதும். அவர் விருந்து வச்சாருன்னா நல்லா விருந்து வைப்பாரு, ஹெவியா தான் வைப்பாரு, பெருசா தான் வைப்பாரு, பெருசா தான் இருக்கும். இல்லையா? நம்ம வேறு நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லா இடத்துலையும் அவங்க நிறைவா தான் தராரு, குறைவே தரதில்லை. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு நிறைவா தான் தராரு, குறைவா தரல. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் அது அந்த மாதிரி பாத்திரத்துல எவ்வளவு அந்த மாதிரி காரியத்தை தரமாட்டான். காய் கழுவுற பாத்திரத்துல திராட்சரசம் இருக்கிறதுல டேஸ்டானது அப்படிப்பட்ட ரசத்தை அனுபவம் ஆர்டர் கொடுத்தாரு. ஆனா அது கல்யாண வீட்டுல அதுதான் வைக்கப்பட்ட பாத்திரம் தான். ஆனா அதுல தண்ணியை நிரப்ப சொல்றாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியை நிரப்ப சொல்லிட்டு கச்சாடியில தண்ணியை நிரப்ப சொல்லிட்டு அதை ஆசீர்வதித்து நீங்க கொடுப்பா, நீங்க
கொடுங்க. அந்த பந்திக்கு சேர்த்துக்கார டேஸ்ட் பண்ண உடனே நான் இந்த மாதிரி ரசத்தை நடமலை முன்னாடி சாப்பிட்டதே இல்லை, குடிச்சதே கிடையாது. இந்த மாதிரி பெஸ்ட் இந்த உலகத்தில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிச்சிருக்கேன். இந்த பந்திக்கு சேர்ப்பாங்க சொன்ன காரியம் அதுதான் இல்லையா? ஆண்டர் கொடுக்கறது பெஸ்டா தான் தெரியுங்க. இல்லையா? கல்யாணத்துல முந்திலாம் பெஸ்டா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வச்சு கலப்பாங்க. இந்த தண்ணிய ரசமா மாத்தி கடைசியில் என்ன பண்றாரு? பெஸ்டா வேற உள்டாவும் மாத்திட்டாங்க. இல்லையா? உங்க வாழ்க்கையில எல்லாம் பெஸ்டா தான் ஆர்டர் செய்வார். உங்களை போஷிக்கிறவர் உங்களை நிறைவாதான் வைப்பாரு. அல்லேலூயா. நீங்க எப்பவும் நிறைஞ்சுதான் இருப்பீங்க, புஷ்டி பசுமையமா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நிறைஞ்சுதான் இருக்கும். உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை வேர்பிருக்கிறார். இப்ப இருக்கிற நிலையை காட்டி மேன்மையா தான் போவீங்க, கீழே போக மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த பாலாக்காம உங்களை தலையாக்குறேன், கீழாக்காம உங்களை மேலாக்குவேன். வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணுங்க, மாற மாட்டார். வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்னைக்கு பிதாவை துதிக்கிறோம். வேலைக்காக வருகிற பிதாவே, சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவை நாங்கள் பார்க்கணும். குறைவுகள் ஓட வேண்டும். வாழை சுற்றிட்டு ஓடணும். எங்களை அதை கீழ்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் எங்களை விட்டு நீங்கட்டும். எங்கள் சூழலை மாறட்டும். நாங்கள் நிறைவை பார்க்கணும், நாங்கள் உயர்வை பார்க்கணும். எங்களை போஷிங்க, எங்களை புஷ்டி பசுமையமா நீ வைப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நீ வைப்பீராக. கேட்ட சத்தின்படி நீ நடத்துங்க, கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பட்டவர்கள் ஆண்டவரே, கடனாளிக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் படாதவர்களாய் நீ மாற்றி கொடுங்க, கடன் வாங்காதவர்களாய் நீ மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் நிறைவை பார்க்கட்டும், குறைகள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீராண்டவரை நிறைவை அவனுக்கு கொடுங்க. வாழ்க்கையில் நிறைவை அவனுக்கு பார்க்கணும். குறைவை பார்க்கக்கூடாது. குறைவை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். எல்லா குறைகளும் நிறைவாகட்டும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. அவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். நீ வாக்கு மாறாதவராயிருக்கிறீர். எல்லாவற்றையும் நிறைவை நீ தருகிறவராயிருக்கிறீர். உங்ககிட்ட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் இதை பார்த்துக் கொள்ளுங்க. எல்லாரும் நீ பார்த்துக் கொள்ளுங்க. இதே முன்னிருந்து நடந்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க. துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். நீ பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. எல்லோரும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் இன்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக.